2019 மே 31 புதிய கல்விக் கொள்கை, நியூ எஜுகேஷன் பாலிசி, அந்த ரிப்போர்ட் மோடி ஐயாவுக்கு கொடுக்கப்பட்ட பொழுது அதுல என்ன சொல்லி இருந்தாங்கன்னா, இந்தியால எல்லாருமே 3 மொழிகளை கற்க வேண்டும். முதல் மொழி நம்முடைய தாய்மொழியா இருக்கணும், இரண்டாவது மொழி ஆங்கில மொழியாக இருக்கணும், மூன்றாவது மொழி கட்டாய ஹிந்தியாக இருக்க வேண்டும் என்று. அது மோடி ஐயாவுக்கு வந்தோடனே கேபினெட்ல மோடி ஐயா வச்சு இது ஏற்புடையது அல்ல, 1965 இருந்து இதே தான் ஓடிட்டு இருக்கு. ஆனால் நம்முடைய புதிய கல்விக் கொள்கை என்பது மாறுபட்டு இருக்க வேண்டும் என்பதற்காக ஜூன் 3 2019 இந்த கமிட்டி கொடுத்த ரிப்போர்ட்டை மாத்துறார். 3 மொழிகளை கற்க வேண்டும், உண்மைதான். காரணம், உலகம் மாறிவிட்டது, முன்னேறி கொண்டிருக்கிறது, எல்லாரும் நிறைய மொழி தெரிஞ்சுக்கிறாங்க. முதல் மொழி தாய்மொழி தமிழா இருக்கட்டும், இரண்டாவது மொழி ஆங்கிலமா இருக்கட்டும், மூன்றாவது மொழி கட்டாய ஹிந்தியாக இருக்கக்கூடாது. இந்திய மொழிகள்ல உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு மொழியை கத்துக்குங்க. அதாவது ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டது கட்டாய ஹிந்தி மொழி. காரணம் 68 அப்படித்தான். ராஜீவ்காந்தி காலத்துல வந்த 2வது கல்விக் கொள்கை அப்படித்தான். ஆனா மோடி அவர்கள் அதை மாத்தி தமிழ் மொழி கத்துக்குங்க, ஆங்கில மொழி கத்துக்குங்க, மலையாளம் கத்துக்குங்க, தெலுங்கு கத்துக்குங்க, கன்னடம் கத்துக்குங்க, எந்த மொழி பிடிக்குதோ, ஹிந்தி பிடிக்குதோ அதையும் கத்துக்குங்க என்று சொல்லித்தான் இது வெளியே வந்துச்சு. அந்த மனிதர் எந்த அளவுக்கு யோசிக்கிறாருன்னா, ஹிந்தி தெரியாத மாநிலங்கள் எப்படி யோசிப்பாங்கிறது ஒரு பிரதமர் யோசிச்சு கொண்டு வரும். ஒரு தேசிய கட்சியாக இருந்தாலும் மாநில நலனை முன்னிறுத்தி அரசியல் செய்ய முடியும், ஆட்சி செய்ய முடியும் என்பதை 11 ஆண்டு காலமாக தொடர்ந்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நமக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார்.